இப்போ டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். பர்ச்சேசிங் ஆஃப் குட்ஸ் ஃப்ரம் தேவா அமௌண்ட் 250. பர்ச்சேசிங் குட்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு, தேவா அக்கௌண்ட்லேருந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. இது வந்து டெபிட் அக்கௌண்ட்டு, இது வந்து கிரெடிட் அக்கௌண்ட்டு. தேவா அக்கௌண்ட்டில் 250 வந்து கிரெடிட் ஆகிருக்கணும். ஆஸ் பி ராங்லி போஸ்டட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது கிரெடிட் அக்கௌண்ட்டு. கிரெடிட் அக்கௌண்ட்டில் இங்கே வந்து போஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து டெபிட் பண்ணணும். இந்த அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணணும். யாருக்கு? தேவாக்கு டெபிட் பண்ணணும். இந்த அக்கௌண்ட்ல இருந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கும் டெபிட் பண்ணணும். 500 முதல்ல இங்கே வந்த எக்ஸஸாக வந்ததை வந்து தேவா அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் பண்ணிடணும். தேவா அக்கௌண்ட்டில் இருந்து பர்ச்சேஸுக்கு போக வேண்டியதையும் டெபிட் பண்ணிடணும். தேவா அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே கிரெடிட் ஆகிருக்கிறத தேவா அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணியாச்சு, 250 வந்திருக்கு. செகண்டு, தேவா வந்து பர்ச்சேஸுக்கு கிரெடிட் பண்ணணும், டெபிட் பண்ணணும். அது 250. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. கரெக்ஷன் ஆஃப் ராங் என்ட்ரி இன் சேல்ஸ் புக் ஆஃப் பர்ச்சேசிங் குட்ஸ் ஆஃப் தேவா. சேல்ஸ் புக்கில் இருக்கிற கலெக்ஷன் முதல்ல பண்ணிடணும், ரெண்டாவது பர்ச்சேஸ் புக்கில் பண்ணிடணும். அடுத்தது கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் குட் 300 டு ராஜா. கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட்ல இருந்து ராஜா அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. இது வந்து கிரெடிட்டு. ராஜா அக்கௌண்ட் வந்து டெபிட்டு. இது வந்து கரெக்ட் என்ட்ரி. has been wrongly passed to purchase book. பர்ச்சேஸ் புக்கில் டெபிட் ஆகிருக்கு. பர்ச்சேஸ் புக்கு டெபிட் அக்கௌண்ட்டு டெபிட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ பர்ச்சேஸ் புக்கில் இருந்து கிரெடிட் பண்ணணும். யாருக்கு கிரெடிட் பண்ணணும்? சேல்ஸ் நடந்துருச்சு, ராஜாவுக்கு கிரெடிட் பண்ணணும். பர்ச்சேஸ் புக்கில் இருந்து ராஜாவுக்கு கிரெடிட் பண்ணியாச்சு. ஒரு என்ட்ரி. முடிஞ்சது. ராஜா வந்து யாருக்கு கிரெடிட் பண்ணணும்? 300 சேல்ஸுக்கு பண்ணணும். ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் முடியுது இல்லையா, இது தப்பாக தானே ஆயிடுச்சு. முதல்ல தப்பை சரி பண்ணியாச்சு, அப்புறம் ரியல் என்ட்ரியை போஸ்ட் பண்ணணும். சேல்ஸ் டு ராஜா. ராஜாவில் வந்து டெபிட் ஆகிருக்கு சேல்ஸ் அக்கௌண்ட்டில். கரெக்ஷன் ஆஃப் ராங் என்ட்ரி இன் பர்ச்சேசஸ் ஆஃப் புக் கிரெடிட் சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் டு ராஜா. ராங் என்ட்ரி பர்ச்சேஸ் புக்கில் வந்து வந்திருக்கு, கிரெடிட் சேல் ஆகிருக்கு. பர்ச்சேஸ் புக்கில் கிரெடிட்டுக்கு வர வேண்டியது டெபிட்டில் அக்கௌண்ட்டில் போயிருக்கு. அப்போ வந்து இங்கே ஒரு கிரெடிட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்புறம் இங்கே கிரெடிட் ராஜாவிலேருந்து கிரெடிட்டுக்கு இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். 2 அட்ஜஸ்ட்மெண்ட், இங்கே 2 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், இங்கே 2 அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். தேர்டு, சேல்டு ஓல்டு ஃபர்னிச்சர் 1500 பாஸ்டு இன் சேல்ஸ் புக். ஓல்டு ஃபர்னிச்சர் சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேஷ் வந்திருக்கு. கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் அக்கௌண்ட்டு.
செல்டு இந்த கேஷ் அக்கௌண்ட்டு தான். இது வந்து கிரெடிட் அக்கௌண்ட்டு. அப்போது ராங்காக எங்கே பாஸ் ஆகிருக்கு? சேல்ஸ் புக்கில் பாஸ் ஆகிருக்கு. இது வந்து கிரெடிட் அக்கௌண்ட்டு சேல்ஸ் புக்கில். இப்போ இதை என்ன பண்ணணும்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா முடிஞ்சுது. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு, இங்கே இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற கிரெடிட்டை டெபிட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. எக்ஸஸாக இருக்கிற கிரெடிட்டை டெபிட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு சொன்னேன் இல்லையா? இது கிரெடிட்டு எக்ஸஸாக இருக்குது. இதை வந்து ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணியாச்சு. இதெல்லாம் பார்த்தோம். இங்கே இருக்கிறது, இங்கே எக்ஸஸாக இருக்கிறது டெபிட்டை எடுத்து இங்கே கிரெடிட் பண்ணியாச்சு. ஃபோர்த்து டிரான்சாக்ஷன், பெய்டு வேஜஸ் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங். பெய்டு வேஜஸ்ன்னு வரக்கூடாது. கேஷ் அக்கௌண்ட்டு டெபிட்டு இருந்து பில்டிங் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டுக்கு போயிடுது. பட் வந்து வேஜஸ் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் ஆகிடுச்சு. கேஷ் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் முடிஞ்சு போச்சு. அப்போது வேஜஸ் அக்கௌண்ட்டில் இருந்து இங்கே கிரெடிட் பண்ணோம். எக்ஸஸாக இருக்கிற டெபிட்டை கிரெடிட் பண்ணிட்டா இங்கே வந்து நியூட்ரல் ஆகிடும். இங்கே வந்து கிரெடிட் ஆக போகுது. இங்கே கேஷ் அக்கௌண்ட்டில் எந்த விதமான டேமேஜஸும் இல்லை, என்ட்ரி ஆகிருக்கு. பில்டிங் அக்கௌண்ட்டில் தான் தப்பாயிருக்கு. வேஜஸ் அக்கௌண்ட்டில் இருந்து எக்ஸஸாக இருக்கிறத டெபிட் ஆகிருக்கிறத கிரெடிட் பண்ணிடுறோம். கரெக்ஷன் ஆஃப் ராங் டெபிட் டு வேஜஸ் அக்கௌண்ட். வேஜஸ் பெய்டு டு ஏ கன்ஸ்ட்ரக்ஷன். வேஜஸ் பெய்டுன்றது ஒரு கேஷ் அக்கௌண்ட்லேருந்து போயிருக்கு. அடுத்தது செக் டிஸானர் 500. செக் ஃபார் 500 ரிசீவ்டு ஃப்ரம் அதர். இது கேஷ் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ணணும்? எக்ஸஸாக இருக்கிறத இங்கே கிரெடிட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து இந்த கிரெடிட்டை இங்கே டெபிட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. எக்ஸஸாக இருக்கிற கிரெடிட்டை. பெய்டு 1000 இன்ஸ்டாலேஷன் மிஷினரி டெபிட் டு வேஜஸ் அக்கௌண்ட்டு. இன்ஸ்டாலேஷன் மிஷினரி அக்கௌண்ட் கேஷ் டு மிஷினரி அக்கௌண்ட்டு. இது கேஷு டு மிஷினரி அக்கௌண்ட். இது வந்து டெபிட் அக்கௌண்ட்டு, இது வந்து கிரெடிட் அக்கௌண்ட்டு. இப்போ கேஷ் இது வந்து அக்கௌண்ட் முடிஞ்சு போச்சு, அவங்க பே பண்ணிட்டாங்க. வேஜஸ் அக்கௌண்ட்டுங்கிறது டெபிட் அக்கௌண்ட்டு. இங்கே டெபிட்டில் வந்ததுன்னா டெபிட் வந்திருக்கு, அப்போ கிரெடிட் பண்ணிட்டா சரியாயிடும். இந்த கிரெடிட்டை வேஜஸை வந்து மிஷினரிக்கு கிரெடிட் பண்ணிட்டா சரியாயிடும். வேஜஸ் அக்கௌண்ட்டை மிஷினரிக்கு டெபிட் பண்ணிடுறோம். இதை எக்ஸஸ் ஆஃப் டெபிட்டை என்ன பண்ணுறோம்? கிரெடிட்டை இங்கே வந்து டெபிட் பண்ணிடுறோம். December 31, 1996, goods of the value 500 are be returned to Singh. அப்போ சிங் அக்கௌண்ட்டில் இருந்து ரிட்டர்ன் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. இவரோட அக்கௌண்ட் வந்து கிரெடிட் அக்கௌண்ட்டு, ரிட்டர்ன் அக்கௌண்ட் வந்து இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் டெபிட் அக்கௌண்ட்டு. இதுதான் ரியல் டிரான்சாக்ஷனு. ஸ்டாக் சேம் டேட் பட் நோ என்ட்ரி இன் பாஸ் த புக். டிரான்சாக்ஷன் நடந்தது, ஆனால் அன்னைக்கு டேட்டில் இல்லை. அப்போனா என்ன இருக்கும்? அன்னைக்கு டேட்டில் என்ட்ரி இல்லைன்னா
இங்கே வந்து டெபிட் கம்மியாக இருக்கும். அப்போ சிங் அக்கௌண்ட்டில் இருந்து இந்த டெபிட்டை ரிட்டர்ன் பண்ணிடணும். ஏன்னா என்ட்ரி ஆகலை இல்லையா, ஜஸ்ட் இது என்ட்ரி ஆகலை, என்ட்ரி பண்ணிடுறோம். கிரெடிட் டு டெபிட் இது வந்து என்ட்ரி ஆகலைன்னு தான் எடுத்துக்கணும். ரெண்டு சைடும் எஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்தது வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்ஸை பற்றி பார்ப்போம். அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம்.